I guess. So this sessionல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்க் மோட். டிஸ்க் மோட்னா என்ன, ஹார்ட் டிஸ்க்ல என்னென்ன டிஸ்க் மோடு வந்து அவைலபிளா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஹார்ட் டிஸ்கை பொறுத்த விர்ச்சுவல் மிஷின் ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் மோடுன்னு ஒரு இருக்குது. நான் இப்போ காமிக்கிறேன். பெர்சிஸ்டன்ட், நான் பெர்சிஸ்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் அப்படின்னு ஒரு 3 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. நான் இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இது இன்டர்வியூ கொஸ்டினா கேட்டா டிஸ்க் மோடு வந்து ரொம்ப ரேர் இன்டர்வியூ கொஸ்டின். எனக்கு வந்து நான் அட்டன் பண்ண ஒரு 30 இன்டர்வியூல ஒரே ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்காங்க, வாட் இஸ் பெர்சிஸ்டன்ட் ஹார்ட் டிஸ்க், நான் பெர்சிஸ்டன்ட் ஹார்ட் டிஸ்க் சொல்லி ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. ஸோ நியூ ஹார்ட் டிஸ்க் நாட் பண்ணால் அது உங்களுக்கு தெரியும். இதில் போயிட்டு டிஸ்க் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தேர் இஸ் ஆப்ஷன் கால்ட் டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட், பெர்சிஸ்டன்ட், இண்டிபெண்டன்ட், நான் பெர்சிஸ்டன்ட். ஸோ இந்த ஆப்ஷனை தான் நம்ம எதுக்காக பெர்சிஸ்டன்ட் யூஸ் பண்றோம், எதுக்காக நான் பெர்சிஸ்டன்ட் யூஸ் பண்றோம், டிபெண்டன்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இது இன்டர்வியூல நிறைய கேட்டது கிடையாது. பட் ஒர்க் பண்ற என்வரான்மெண்ட்லயும் பெருசா இது நீங்க தேவைப்படாது. எப்போ ஒரு ரேர் கேஸ்ல மட்டும்தான் இது தேவைப்படும். ஸோ அதனால ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷனுக்கு இந்த கிளாஸ் வந்து நீங்க வச்சுக்கோங்க. பட் யூ வில் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பெர்சிஸ்டன்ட் அண்ட் நான் பெர்சிஸ்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஃபைன். So by default, whenever we create the VM, the by default option is dependent. நீங்க இந்த VM வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண VM, இந்த VMல வந்து நான் எடிட் செட்டிங்ஸ் போய் பார்த்தேன், அந்த ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தேன்னா டிஃபால்ட்டா டிஸ்க் மோட் will be dependent. டிஃபால்ட் டிபெண்டன்ட் தான் இருக்கும். இதை மோஸ்ட்லி நம்ம கை வைக்க மாட்டோம். ஒரு 95% வந்து இதை நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோல மட்டும்தான் நம்ம டிபெண்டன்ட்ல இருந்து இண்டிபெண்டன்ட் பெர்சிஸ்டன்ட் ஆர் நான் பெர்சிஸ்டன்ட் வந்து நம்ம வந்து போவோம். எந்த சினாரியோன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ இந்த விஎம்ல நான் புதுசாக ஒரு ஹார்ட் டிஸ்கோ அல்லது எக்ஸிஸ்டிங் ஹார்ட் டிஸ்கையோ நீங்க வந்து டிபெண்டன்ட்ல இருந்து இண்டிபெண்டன்ட்க்கு நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணலாம். நீங்க இப்ப கன்வெர்ட் பண்ண முடியாது. இந்த விஎம்ஐ ஷட் டவுன் பண்ணியிருந்தா we can able to convert the disk mode. டிஸ்க் மோட் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். புதுசா நீங்க ஒரு ஹார்ட் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த டைம்ல you can able to change the disk mode. The disk mode option is there. There is option dependent, persistent, not persistent. Okay, so dependent அப்படின்னா இது இந்த ஆப்ஷன் எது, இந்த 3 ஆப்ஷனுமே வந்து எதுக்கு வச்சிருக்காங்கன்னா ஸ்னாப்ஷாட்டுக்காக வச்சிருக்காங்க. It's these 3 options related to snapshot related அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிபெண்டன்ட் எதுக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஸ்னாப்ஷாட் ரன் பண்றீங்க, அந்த ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்றீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா, ஸோ வாட் இஸ் ஸ்னாப்ஷாட் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ whenever we are going to make any change, so we will take a snapshot. அப்ப ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டேன், ஸ்னாப்ஷாட்டை ரிவர்ட் பண்றேன். எனக்கு வந்து ஒரு பேட்ச் அப்டேட் பண்றேன், விண்டோஸ் பேட்ச் அப்டேட் பண்றேன். பேட்ச் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். பேட்ச் அப்டேட் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்குது அல்லது கரப்ட் ஆயிடுச்சு. அப்ப we will go for ஸ்னாப்ஷாட் ரிவர்ட். அப்ப ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்றேன் அப்படின்னா நான் பேட்ச் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட விஎம் எந்த ஸ்டேட் இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு போயிடும். ஈவன் தோ செட்டிங்ஸ், டேட்டா எல்லாமே அந்த ஸ்டேட் போயிடும். ஸோ இது பை டிஃபால்ட் டிபெண்டன்ட் மோட்ல நடக்கிற ஒரு விஷயம். இதே இது இண்டிபெண்டன்ட் பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா இட்ஸ் லைக் எ பிசிக்கல் ஹார்ட் டிஸ்க். நீங்க ஒரு டேட்டாவை இந்த இண்டிபெண்டன்ட் மோட்ல வந்து நீங்க என்டர் பண்றீங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்துட்டு பெர்மனண்டா என்டர் ஆயிரும். இப்ப நார்மலா ஒரு ஸ்னாப்ஷாட்டை ரிவர்ட் பண்றீங்கன்னா உதாரணத்துக்கு ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். இது ஒரு விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின்ல I'm going to conduct one activity. இந்த ஆக்டிவிட்டி வந்து நான் எப்போ பண்ண போறோம் அப்படின்னா 7 மணிக்கு பண்றேன்னு வச்சுப்போம். ஸோ 7 மணிக்கு நான் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். இந்த ஆக்டிவிட்டி எப்போ முடியுதுன்னா 10 மணிக்கு முடியுது. ஸோ 10 மணிக்கு முடியிறப்ப விஎம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா விஎம் வந்து ஹங் ஸ்டேட் ஆகுது அல்லது ஒரு இஷ்யூ ஆகுது. அப்ப ஐ வில் ரிவர்ட் த ஸ்னாப்ஷாட். ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்றப்ப
7 மணிக்கு என்னோட விஎம் என்ன இருந்துச்சோ அப்ப என்ன டேட்டா இருந்துச்சோ சரிங்களா, அந்த ஸ்டேட்டுக்கு போயிடும். அந்த டேட்டா முக்கியமா டேட்டா அந்த ஸ்டேட்டுக்கு போயிடும். அந்த 7 மணிக்கு இருக்கிற டேட்டா மட்டும் தான் நமக்கு வந்து வரும். ஓகேங்களா? சோ இது வந்து நார்மலா டிபெண்டன்ட் மோட்ல இருக்கிற ஸ்னாப்ஷாட். இப்ப இது இண்டிபெண்டன்ட் மோட்ல பெர்சிஸ்டன்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் கொடுத்து அந்த ஹார்ட் டிஸ்க் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்ப நான் 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும் எனக்கு 10 மணி நான் ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்றேன். ஓகே, அப்ப கஸ்டமர் எனக்கு இல்ல நான் வந்து கொஞ்சம் லேட்டா ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்றேன். 10 மணிக்கு அப்புறம் வந்து விஎம் வந்து எனக்கு பவர் ஆன் ஆகுது, பட் விஎம் வந்து ஸ்லோவா இருக்குது. நான் வந்து ஒரு 12 மணி ஆயிடுச்சு, ஆக்டிவிட்டி வந்து 10 மணிக்கு முடியுது, விஎம் வந்து ரொம்ப ஸ்லோவா, விஎம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குது. தென் 12 மணி ஆகுது. ஸோ 12 மணி வரைக்கும் எனக்கு வந்து டேட்டா உள்ள என்ட்ரி ஆகிட்டே இருக்கும். இப்போ இது வந்து அப்ளிகேஷன் சர்வர் அல்லது ஒரு டேட்டா பேஸ் சர்வர், அந்த டேட்டா வந்து என்ட்ரி ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் ஸ்னாப்ஷாட்டை ரிவர்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த 7 o'clock இருக்கிற செட்டிங்ஸ் வரும், பட் இந்த டேட்டா அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் புரியலன்னா எகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டிபெண்டன்ட் மோட்ல வந்துட்டு பை டிஃபால்ட் மோட்ல whenever we revert the snapshot, இந்த 7 மணிக்கு என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா மட்டும் தான் வரும். ஓகேங்களா? பட் persistent மோட்ல வந்துட்டு it's the persistent mode. The persistent mode like acts like a physical drive. ஸோ ஒரு பிசிக்கல் டிரைவ்ல நீங்க டேட்டா என்ட்ரி பண்ணதுதான், அதை ரிவர்ட்லாம் பண்ண முடியாது. அப்ப நான் இந்த persistent மோடுக்கு வைக்கிறேன் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் persistent மோடுக்கு நான் அந்த டிஸ்கை நான் வைக்கிறேன் அப்படின்னா, when even though if I'm revert the snapshot, the data will be available. நான் 12 மணிக்கு ஒரு டேட்டா எனக்கு உள்ள வருது, அந்த டேட்டாவும் எனக்கு அவைலபிளா இருக்கும். நான் ஸ்னாப்ஷாட்டை ரிவர்ட் நீங்க வந்து 2 நாள் கழிச்சு அந்த ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்ணுங்க, அந்த 2 நாளுக்கு என்ன நடந்திருக்கோ அந்த டேட்டா எல்லாமே அதுக்கு அவைலபிளா இருக்கும். that is called persistent mode. சரிங்களா? then what about non persistent mode? independent non persistent. so non persistent அப்படின்னா நான் இதை உங்களுக்கு வந்து இந்த விஎம் வந்து பவர் ஆஃப் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கலா கூட காமிக்கிறேன். ஸோ கரண்ட்லி இந்த விஎம் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட் மோட்ல இருக்குது. ஓகேங்களா? ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து டிபெண்டன்ட் மோட்ல இருக்கும். நான் இப்போ வந்து நான் பெர்சிஸ்டன்ட் ஆக்குறேன். ஸோ நீங்க வந்து மாற்றணும் அப்படின்னா பவர் ஆஃப் பண்ணணும், இல்லை ஷட் டவுன் பண்ணணும். ஷட் டவுன் தான் பண்ணணும். நான் எது பவர் ஆஃப் பண்ணணும், டைம் சீக்கிரம் சொல்லி பவர் ஆஃப் பண்ணேன். ஸோ இதுல போயிட்டு ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பேண்ட் பண்ணா there is ஆப்ஷன் கால்ட், இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்க் மோட் வந்து இப்போ டிபெண்டன்ட் இருக்கு. இப்போ நான் பெர்சிஸ்டன்ட் செலக்ட் பண்றேன். நான் பெர்சிஸ்டன்ட் என்னன்னா கொஞ்சம் வியர்டான ஒரு ஆப்ஷன் இது நான் பெர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது. இதுல என்னன்னா இந்த ஆப்ஷன்ல நீங்க ஸ்னாப்ஷாட்டே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நான் பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா நிலையா இருக்கிறதுன்னு அர்த்தம். பெர்சிஸ்டன்ட் நிலையா இருக்கிறது. நான் பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா நிலையாக இருக்கக்கூடாது. லைக் நீங்க வந்து கூகுள்ல வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா நிலையானதுன்னு வரும். பெர்சிஸ்டன்ட் உறுதியான, தொடர்ந்து இருக்கக்கூடியது. நான் பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா அது வந்து நிலையா இருக்காது. இட் இஸ் கால்ட் அன்ஸ்டேபிள். நான் பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா அவை நிலைத்து இருப்பதில்லைன்னு வரும். அப்படின்னா இப்ப இது ஒரு விஎம், இந்த விஎம்ல நான் பவர் ஆன் பண்ணியிருக்கேன். சரியா? பவர் ஆன் பண்ணியிருக்கேன். இப்ப இதுல ஒரு விண்டோஸ் அப்டேட் இன்ஸ்டால் பண்றேன். விண்டோஸ் அப்டேட் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டெபிலிட்டி செக் பண்றேன். ரீஸ்டார்ட் பண்ணாம ஸ்டெபிலிட்டி செக் பண்றேன், எப்படி எல்லாமே ஒர்க் ஆகுதா. அல்லது நாட் ஒன்லி விண்டோஸ் அப்டேட், ஏதோ ஒரு அப்ளிகேஷன் டெஸ்டிங். திஸ் ஒன்லி ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்றோம். இந்த ஹார்ட் டிஸ்க் மோட் வந்து ஒன்லி ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். ஸோ நான் வந்து ஒரு டெஸ்ட் பண்ண போறேன், அந்த அப்ளிகேஷன் பக்காவா இருக்கா இல்லையான்னு. நான் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றேன். இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணி முடிச்சிடுறேன். எனக்கு எல்லாமே பக்காவா இருக்கு. ஓகே, இப்போ நான் அந்த சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்றேன்.
அல்லது இந்த சிஸ்டம் இந்த சர்வர் வந்து பவர் ஆஃப் பண்றேன். அப்படி பண்றப்ப திருப்பி அது பூட் ஆகுறப்ப அந்த அப்ளிகேஷன் எதுவுமே இருக்காது, புதுசா இருக்கும். லைக் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி ஆயிரும். லைக் நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்களோ ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது இதுல. இதான் இதுல இருக்க ஒரு பியூட்டியே. பட் இது எங்க யூஸ் பண்ணோம்னா இட்ஸ் ஒன்லி யூஸ்டு ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். அப்ளிகேஷன் டெஸ்டிங், விண்டோஸ் அப்ளை டெஸ்டிங், செட்டிங்ஸ் ஏதாவது மாத்தி பாக்குறது. இந்த நேரம் என்னன்னா நீங்க ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சரி நீங்க அன்னெசரியா ஸ்னாப்ஷாட் ரன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஸ்னாப்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் ஆகும். அந்த ஸ்னாப்ஷாட்டுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தேவைப்படும். ஸோ அப்ப நீங்க ஒரு டெஸ்ட் மிஷின், இது வந்து ஒரு டெஸ்ட் மிஷின் தெரியுது. இந்த டெஸ்ட் மிஷின்ல நீங்க நான் பெர்சிஸ்டன்ட் ஹார்ட் டிஸ்க் வச்சீங்கன்னா வாட் எவர் சேஞ்சஸ் யூ மேட், நீங்க அதை ரீஸ்டார்ட் பண்றப்ப the changes will be flush, அதுல இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து அதை பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ மீண்டும் the disk mode will be a டிபெண்டா இருந்தது. I'm going to change non persistent independent. ஓகே ஓகே கொடுத்துட்றேன். then I'm going to power on the VM. ஸோ VM பவர் ஆன் பண்றேன். இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம் எப்படி அது ரீஸ்டார்ட் பண்ணா என்னென்ன செட்டிங்ஸ் அவைலபிளா இருக்கு இல்லைன்னு. ஸோ திங் இஸ், நீங்க வந்து என்ன சேஞ்சஸ்னாலும் பண்ணுங்க, பட் அந்த சிஸ்டம் அந்த சர்வரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா the changes will be flush. இது இப்போ எப்படி இருந்ததோ அதே பொசிஷன் தான் அது இருக்கும். முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க, this is only for testing purpose. விண்டோஸ் அப்டேட் டெஸ்டிங், ஒரு அப்ளிகேஷன் டெஸ்டிங், இல்லை ஒரு செட்டிங்ஸை மாத்துறீங்க டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த சினாரியோக்கு மட்டும்தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நாட் ஃபார் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன்ல இது ஒர்க் அவுட் ஆகாது, ப்ரொடக்ஷன்ல பண்ணவும் கூடாது. ப்ரொடக்ஷன்ல we will use only for dependent தான் இருக்கும். சம் கேசஸ்ல நான் இண்டிபெண்டன்ட் பெர்சிஸ்டன்ட் மோட் இருக்கும், பட் மோஸ்ட்லி டிபெண்டன்ட் தான் இருக்கும். ஓகே, லெட் மீ டூ எனி அதர் சேஞ்ச். ஓகே, இப்போ என்கிட்ட என்ன இருக்குது அப்ளிகேஷன்ல? ஸோ கூகுள் குரோம் இருக்கு அதில். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டாலர் இருக்குது. Disconnected. நான் ஏதாவது ஒரு இன்ஸ்டால் பண்ணி காமிச்சோம்னா கொஞ்சம் புரியும்ல. ரீசைஸ் இருக்குது, மூவ் ஆக மாட்டேங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா குரோம் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்றேன். ஸோ குரோம் ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். தென் அதை ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த ப்ரௌசர் வந்து அது அதுக்கடுத்து இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். டைம் வர மறுத்துருது. or will do any other change. Okay,
ஸோ இதில் வந்து VMware tool வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. நான் அந்த VM tool வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ VMware tool அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். தென் வேற என்ன சேஞ்ச் இருக்குது? ஸோ ஃபயர்வால் வந்து எனேபிள் இருக்குது. லெட் மீ டர்ன் ஆஃப் த ஃபயர்வால். ஸோ 2 சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஃபயர்வால் வந்து டர்ன் ஆஃப் பண்ணியிருக்கேன், டர்ன் ஆன்ல இருந்ததை. தென் VM tool வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். அன்இன்ஸ்டால் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த 2 சேஞ்சஸும் இருக்குதா இல்லைன்னு பார்த்துடலாம். அப்புறம் ஒரு டேட்டா, ஏதாவது ஒரு டேட்டா லெட் ட்ரை டு கிரியேட் எனி ஒன் ஆஃப் த டேட்டா. ஸோ டெஸ்க்டாப்ல ஒரு டேட்டா நான் போட்டு வைக்கிறேன். ஸோ நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ லெட் மீ ட்ரை டு ரீஸ்டார்ட் த சிஸ்டம். ஹலோ, ஒரே சரி நான் முடிச்சிடுறேன். சேஞ்சஸ் மேட் ஆகல. ஸோ சேஞ்சஸ் வந்து மேட் ஆகல. லெட் மீ ட்ரை டு பவர் ஆன் பவர் ஆஃப். ஸோ இப்போ இதில் வந்து VM tool இல்லை, நான் VM tool இன்ஸ்டால் பண்ணுறேன். வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவேன். We'll try to create one partition.
ஸோ இப்போ என்ன சேஞ்ச் மேட் பண்ணியிருக்கேன், ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். Services control. ஓகே, ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ லெட் மீ ட்ரை டு பவர் ஆஃப். Then let me power on. See guys, பாருங்க நம்ம வந்து ஒரு சேஞ்ச் மேட் பண்ணோம். என்ன சேஞ்ச் அப்படின்னா இ டிரைவ் பிரிச்சிருந்தோம், ரைட்டா? இதுக்கு முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஒரு டிரைவ் கிரியேட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ பாருங்க, நான் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆப்ஷனே காணும். ஸோ நாங்கள் ஷட் டவுன் பண்ணோம் அல்லது பவர் ஆஃப் பண்ணணும். பவர் ஆஃப் பண்ணால் அந்த சேஞ்ச் வந்து எஃபெக்ட் ஆகுது. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுறதோட ஷட் டவுன் ஆர் பவர் ஆஃப் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒரு பார்ட்டிஷன் பிரிச்சிருந்தேன், டி டிரைவ் பிரிச்சிருந்தேன். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு டிரைவ் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நான் பவர் ஆஃப் பண்ணி பவர் ஆன் பண்ணேன், சேஞ்சஸ் வந்து ரிவர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபயர் வால் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப்ல இருந்தது, பவர் ஆன் ஆயிடுச்சு. ஸோ சேஞ்சஸ் எல்லாமே ரிவர்ட் ஆயிருக்கு. ஸோ whenever we made a change in non-persistent hard disk, if we turn off the power of the VM, it will be flush. ஸோ அந்த நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோமோ அது எல்லாமே ஃப்ளஷ் ஆயிரும். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னா அது ஃப்ளஷ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யா, டவுட் எது இருக்கா? இது இந்த கியோஸ் சிஸ்டம்ல யூஸ் பண்ணலாம். இது எக்ஸாம்பிள் எந்த சிஸ்டம்ல புரியல? இந்த கம்பெனில அந்த கியோஸ் சிஸ்டம் வச்சிருப்பாங்கல்ல, ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்து ஃப்ரீயா டைம்ல இருக்கு யூஸ் பண்ணுவாங்க. கியோஸ் சிஸ்டம்னா எனக்கு புரியல. டெஸ்ட் மிஷின் சொல்றீங்களா? இல்ல, கியோஸ்னா என்னன்னா நார்மலா வந்து இப்போ அது யூசர் அந்த நம்ம குளோபல் ப்ரொஃபைல் மாதிரி வச்சிருப்போம்ல. ஸோ கம்பெனில சில அந்த மாதிரி கியோஸ் சிஸ்டம் இருக்கும். ஸோ அதுக்கு இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு. இது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க டெம்பரரியா எதெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த விர்ச்சுவல் மிஷின்ல யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரரியா அந்த விர்ச்சுவல் மிஷின்ல யூஸ் பண்ண போறேன், எனக்கு வந்து டெஸ்டிங் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சார் இது சம்டைம்ஸ் இந்த VDI கூட கொடுப்பாங்க. டெடிகேட்டட் VM இல்லாம இந்த டெடிகேட் இல்லாம ஒரு VDI கொடுப்பாங்க. அந்த VDIல நீங்க என்னதான் எது சேவ் பண்ணாலுமே ஒன்ஸ் அது VDI மறுபடியும் லாகின் பண்ணும்போது எதுவுமே இருக்காதுங்க. அது
எஸ் அந்த நீங்க கரெக்ட். டெஸ்க்டாப்ல எது சேவ் பண்ணாலும் அது இருக்காதுங்க. அது இது கூட வந்து VDI பெர்சிஸ்டன்ட் நான் பெர்சிஸ்டன்ட் நீங்க சொல்லுங்க கரெக்ட். அந்த ஆப்ஷன் நான் பார்த்திருக்கேன், வீடியோல உண்டு. நீங்க சொல்றது கரெக்ட். அந்த குட் எக்ஸாம்பிள். நீங்க வீடியோல ஒன்ஸ் லாகின் பண்றப்ப எல்லா டேட்டாவும் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஆமாங்க. நாள் நீங்க வந்து அதை ஷட் டவுன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா எதுவுமே இருக்காது எதுவுமே டெஸ்க்டாப்ல. இருக்காது அது. ஆமா. ஆமா யா அந்த மாதிரி வீடியோல யூஸ் பண்றாங்க அண்ட் முக்கியமா டெஸ்டிங் பர்பஸ்ல யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ப்ரோ ஒரு டவுட் ஒரு டவுட் சொன்னீங்கல்ல, புரியல. ரெசிஸ்டன்ஸ் ஆமா அதுல வந்து டேட்டா வந்து நமக்கு அப்படியே இருக்கும், டேட்டா இருக்கும்னு சொன்னீங்க அப்படிதானே? பெர்சிஸ்டன்ட்ல உங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்ட் ஆகாது. பெர்சிஸ்டன்ட் இஸ் டேட்டா அப்படியே தான் இருக்கும். பெர்சிஸ்டன்ட் லைக்ஸ் பிசிக்கல் ஹார்ட் டிஸ்க். நீங்க ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணி அந்த டேட்டா டெலிட் ஆகாது, ரீசெட் பண்ண எதுவுமே ஆகாது. ஈவன் நீங்க ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்ணாலும் அந்த டேட்டா இருக்கும். உங்க சிஸ்டம் ஸ்டேட் மட்டும் ரீஸ்டோர் ஆகுமா? ஆமா, ஜஸ்ட் சிஸ்டம் ஸ்டேட்மெண்ட் ரிவர்ட் ஆகும். ஆமா ஆமா, ஓகே. டேட்டா அப்படியே தான் இருக்கும். ஹலோ, நான் ஆக்சுவலா இன்டர்வியூ கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் இருக்கு, கேட்கலாமா? சொல்லுங்க. ஆக்சுவலா ESXi அப்டேட் ஆன பிறகு எனக்கு வந்து இந்த சுவிட்சஸ் எதுவுமே வந்து ஷோ ஆகல. நான் என்னென்ன பண்றது அந்த டைம்? ESXi அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா ஆமா ஆமா ஆமா, நீங்க அப்ப ரிவர்ட் பண்ணுங்க. ESXi அப்டேட் ரிவர்ட் பண்ணுங்க. ரிவர்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சுவிட்சஸ் ஷோ ஆயிரும். லைக் நான் சொல்லிருக்கேன் ரோல் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகே. இல்ல, நான் எப்படி roll back ரோல் பண்ணுவீங்க? பேக் தவிர வேற எதுவும் பண்ண முடியாதுங்களா அதெல்லாம்? சம்டைம்ஸ் அந்த ஹார்ட்வேர் கம்பேட்டபிள் இல்லாம இருக்கலாம். சரிங்களா? ஓ ஓ, நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரி நிறைய நேரங்கள் நீங்க என்வரான்மெண்ட்ல என்னன்னா பேட்ச் அப்டேட் பண்றப்பயோ அல்லது ESXi அப்டேட் பண்றப்பயோ HPI கார்டு ஃபால்ட் ஃபெயிலியர் ஆயிரும், ரேட் கண்ட்ரோல் ஃபெயிலியர் ஆயிரும், ஏதோ ஒரு இஷ்யூ வரதான் செய்யும். சம்டைம்ஸ் சில இதுல இஷ்யூ வரதான் செய்யும். அது வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண முடியும் கேட்டா ரோல் பேக் தான் பண்ணணும். பண்ணிட்டு அதை நம்ம வெண்டார்ட்ட சொல்லி தான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது வந்து ரேர் கேஸ் சினாரியோ, இது வந்து ஒரு காமன் இஷ்யூ கிடையாது. ஸோ காமன் இஷ்யூவா இருந்தா நம்மளே ட்ரபிள் ஷூட் பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து ரேர் கேஸ் சினாரியோ அப்படினால நம்ம வந்து கண்டிப்பா அதை ரோல் பேக் தான் பண்ணணும், வேற வழி இருக்காது. ஓகேண்ணா. அப்புறம் இன்னொரு கொஸ்டின், ஆக்சுவலா 2 இல்ல 3 ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டோம். ஓகே, எடுத்துட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்னாப்ஷாட் தேவையில்லை. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் பாத்தீங்களா, அந்த ஸ்னாப்ஷாட் வந்து என்னால ரிவர்ட் பண்ண முடியுமா? பண்ணலாம், ரிவர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாமே, இல்ல பண்ணிக்கலாம். இல்ல, நான் சப்போஸ் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு அதை மட்டும் டெலீட் பண்ணீங்கன்னா அதையும் பண்ணிக்கலாம். ஓகே 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 ஓகே. அப்போ நான் கரெக்டா தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன சொன்னீங்க? ESXi அப்டேட் ஆன பிறகு நம்ம டிரைவர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்து பயாஸ் இல்லை ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுவிட்ச் வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகிடும் அப்படின்னு நான் சொன்னேன்னா. மேபி இது ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்ல வேணா நீங்க சொல்லிக்கலாம். பட் இது வந்து ESXi வந்து ஃபிக்ஸ் பண்ணுமா சொல்ல முடியாது. இது வந்து பெர்மனன்ட் ஃபிக்ஸிங் நம்ம சொல்ல முடியாது. ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்கா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ESXi அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா வரல அப்படின்னும் போது எனக்கு வந்து ESXi கரெக்டா அப்டேட் ஆயிருச்சு. பட் வந்து எனக்கு எந்த ஹார்ட்வேர் டிவைஸும் காட்டல. Difference is called update and upgrade. Update upgrade. Upgrade. It is an 7.0. They are asking 8.0. That's called upgrade, not update. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கேம் வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். பேட்ச் நீங்க வந்து ESXi பேட்ச் பண்றீங்கன்னா அதுக்கு பேரு ESXi அப்டேட். ஒரு ESXi நீங்க வந்து 7.0 இருந்து 8.0 அதை நீங்க கொண்டு போறீங்கன்னா that is called upgrade. ஸோ நீங்க அப்கிரேட் பண்றப்ப ஆப்வியஸா சில இஷ்யூஸ் வரதான் செய்யும். அப்ப நீங்க வந்து ஹார்ட்வேர் ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணணும். ஒரு 7.0 வந்து 8.0 நீங்க அப்கிரேட் பண்றீங்கன்னா ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணணும். ஸ்டில் சில
இதெல்லாம் தெரியல அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்க வந்து டிரைவர் ஸ்விம்மர் வந்து அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணி பார்க்கலாம். யா அதுவும் ஒன் ஆஃப் த அதுதான் நான் சொன்னேன். ஆக்சுவலா என்னன்னா 8.0 வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். பட் வந்து எனக்கு வந்து சுவிட்சஸ் நெட்வொர்க் டிவைஸ் எதுவும் காட்டல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வேற வழியே இல்லை, பயாஸ் ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமாவும் ஒர்க் ஆகலைன்னா நம்ம ரிவெட் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே ஃபைன். ஓகே, any other questions?